விக்ரம் எனது கட்சிக்காரர் விக்ரம் வந்தப்ப எப்படி இருந்தாரு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட பழகின சாரி இந்த பக்கம் உங்களுக்கு பார்க்கப்பே தெரியும் அவருக்கு என்னெல்லாம் நடந்திருக்க கொடுமைன்னு சொல்லிட்டு பீட் பாக்ஸிங்கிற பேர்லயும் ராப்பிங்கிற பேர்லயும் துப்பி 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 அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க தெரியுமா சார்? அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. இப்ப கூட அவரால சரியா கேட்க முடியாது சார். அவருக்கு என்ன தோணாலுமே உள்ள இருந்து எதை பார்த்தாலுமே பீட் பாக்ஸிங் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க. கேட்கல பின்னாடி வந்து சாரி சார் இதே மாதிரி தான் 5 அடிக்கு மேல என்ன போனாலுமே அவருக்கு பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஒரு நாள் பிக் பாஸ் விக்ரம் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் போகல. அது கூப்பிட்டு அவர் அந்த அடி அடிச்சாரு சார். காரணம் அவர் கிடையாது. அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல். அது காரணம் எதிர்க்கட்சி தான் சார். அவர் பரோட்டா பார்சல் கட்டின மாதிரி இருக்குதுமா. அவர் காது என்ன ஆச்சு அவருக்கு? சார் இவங்க இல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்க காது அடிபட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்லிடுறேன் சார். அவருக்கு என்ன ஆச்சுன்னா காதுல கேட்டிருக்க பக்கத்துல வந்து கடலோடி 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 ஓடி ஓடி போன இவரையும் கூப்பிட்டு பேசி காது அப்படி ஆக்கிட்டாங்க சார். ஒவ்வொரு தடவையும் சார் நாங்க ஒத்துக்கிறோம் சார். மீனவ சமுதாயம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கதவை திறந்தா கடல் இது எல்லாம் ஒத்துக்கிறோம் சார். எத்தனை தடவை சார்? சாரி சார் எமோஷன் ஆயிட்டார். விக்ரம் எமோஷனல் ஆவாதீங்க. நாங்க டேபிள் எடுத்து வந்து அந்த பக்கம் சார் சொல்லுங்க சார். எமோஷன் ஆயிராத சொல்றேன். பக்கம் போட முடியாது. ஒண்ணு நீங்க திரும்பி நில்லுங்க. எங்க எது பேசினாலும் இப்படி காட்டினா நாங்க என்ன இது செட் மாத்த சொல்றீங்களா? சாரி சார். ஒவ்வொரு தடவையும் கதவை திறந்தா கடல் இந்த பக்கம் போன இங்க சார் இங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியாது. எவிடன்ஸா வர்றப்ப சொல்றேன் சார். பாடலாம் சார். துப்பலாமா? பாட்டை பத்தி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு புனிதமான விஷயங்கள் இருக்கு. எங்க சார் சாப்பிடுறப்ப எப்படி சார் கேட்பாங்க? பனானா தான் சார். என்ன சார் இது? கிச்சன்ல போய் வலிக்கு எத்தனை பேர் விழுந்திருக்காங்க சார்? இன்னைக்கு நேத்து இருந்த 2 பேர் இன்னைக்கு இல்ல சார். காரணம் அவங்க தான் கால் உடைஞ்சு போயிட்டாங்க வெளியே சார். இவங்களோட ஸ்டாட்ஸாவே பயன்படுத்துற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போறப்ப யாரும் நடந்து போயிட்டு அப்படி துப்பிட்டு போயிடுறாங்க சார். அதை வலிக்கு விழுந்து வெளியே போன எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. அப்ப வந்து இவங்க சக போட்டியாளர்களை வந்து எலிமினேஷன் பண்றது இப்படி பண்ணாங்க. ஆமா சார் அதான் சொல்லிட்டு இருக்கேன். எலிமினேஷன் அவங்க வாயில சொல்லி பண்ணிருப்பாங்க. துப்பி சில பேருக்கு கிருமி பரப்புறதெல்லாம் வச்சிருக்காங்க. சாப்பிடறப்ப துப்பிட்டு போயிடுறாங்க சார். இதுல பல பேருக்கு டிசென்ட்ரியா இருக்கு. ஏன் இங்க இருக்க சில பேரே கூட நேத்து போய் டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. யுவரானர் இது என்னப்பா? இது வந்து ஏதாச்சும் வியாதியா சார்? அது அவங்களோட வியாதி இல்ல. அவங்க வித்தங்கிற பேர்ல மத்தவங்க எல்லாத்தையும் தொந்தரவு படுத்துறாங்க சார். உண்மை அதுதான். இங்க மாதிரி ஒவ்வொருத்தரையும் மனசாலையும் அவங்களோட சார் இதுக்கு மேல சொல்ல முடியும். அவங்களுக்கு கத்து குத்து தூண்டி விட்டவங்க எவனா இருக்காங்களா ஐயா? சார் இருக்காங்க சார். எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருந்தார் சார். பிரவீன் சார் கத்து கொடுத்தவங்க வாயிலே போய் துப்புனனால பிரவீன் ஒருத்தர் வெளியே போயிட்டார் சார். அவரு வாயில துப்புனா? ஆமா சார். இப்படி அப்படின்னு துப்புறப்ப இப்படியான அப்படின்னு துப்பி அப்ப போன வரதா இப்ப வரல சார். சார் எஃப்ஜேங்கிற ஒருத்தனை பார்த்தா ஊரே ஓடி போங்க சார். ஆனா இந்த பொண்ணு கத்து கொடு அவன் இந்த பொண்ணை பார்த்தா ஓடி போறான் சார். இந்த மாதிரி நிகழ்வு தான் இங்க நடந்துகிட்டு. அப்ப அதற்கு முன்னாடி அந்த வீடு ஃபுல்லா துப்புனது அவன் தான் சார். அது இன்னும் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். கானா வினோத் ஒருத்தர் இருப்பார் சார். அவர் என்ன பாடுற எல்லாரும் கண்ணிலையும் விரல் விட்டு ஆட்டுற மாதிரி அவரு கண்ணிலே போய் கடலோடினா அப்படின்னு பாடி அந்த மனுஷனே ஒரு மாதிரி ஆயிட்டான் சார். கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு மாதிரி வேணும்னு சொல்லிட்டு 2 தடவை கன்ஃபெஷன் போய் தலையில அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க சார். அங்க டாக்டர் சார் லாயர் சபரிநாதன் சார் உங்க கட்சிக்காரர் பேசணும்னா அதுக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் எடுக்கணும். சாரி சார் அவர் காது அடிபட்டனால கேட்கல. சத்திய பிரமாணம் எடுத்துட்டு தான் பேசணுமா? காது கேட்கும் நார்மலா பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஓபனிங் ஆர்குமென்ட் முடிச்சிருங்க. இதான் எங்களோட ஓபனிங் ஸ்டேட்மெண்ட். அவரை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் கேட்க நினைக்கிறேன். சத்திய பிரமாணம் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். குபாக்ஸ் தான் நிறைய பேசுறாரு. கை நீட்டுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. இந்த பக்கம் சொல்றீங்களா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம இந்த கேஸ்ல மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா போவோம். நீங்க இந்த சைடு வந்து நின்றுங்களேன். ஏன் உங்களுக்கு இந்த சைடு கேட்க மாட்டேங்குது. பேசினா ஒரு மாதிரி இருக்கு. நீங்க இந்த சைடு வந்துருங்க. ரொம்ப யோசிச்சிருப்போம் ஏதாச்சும் பண்ணலாம்னு இருந்தோம். சரி ஓகே நீங்க அப்படியா? சரி ஓகே. சரிமா நீ வாங்கம்மா. நீ வர ஜோசியம் பாருமா. சொல்லுமா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. எனக்கு இது கேக்குங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மை தவிர வேற எதுவுமே இல்லை. நன்றி. சத்தியம் வாங்கம்மா. நன்றிலாம் சொல்ல வேணாப்பா. நன்றிலாம் சொல்லாத போறோம். நன்றி சொல்லாத இங்க பல கேஸ் வேற மாதிரி மாறி இருக்கு சார். சார் கேட்டா தானே பேசணும். உங்களுக்கு நடந்த விஷயங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. என்ன ஆச்சு இந்த காதுக்கு? என்ன சார் எனக்கும் ஆசை தான் கலையெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். கலை என்கரேஜ் பண்ண முடியாது. பண்ண முடியாது. கஷ்டம் தான். ஆனா அப்படி போயிட்டனால என்னால அவருக்கு என்கரேஜ் பண்ண முடியல. கலையோட ஒரு குட்டி வருஷனா நான் சுபிக்ஷாவை பார்த்தேன். அவளுக்கு கலையா குட்டியா தானே பாருப்பான். அதோட இவங்க குட்டியா என்ன சொன்னீங்க? கலை விட்டு போயிட்டான். ஸோ இவங்க கிட்ட இருக்க டேலண்ட்டு நான் எப்படியாச்சும் என்கரேஜ் பண்ணணும். தள்ளி இல்லப்பா. இவங்க கிட்ட இருக்க டேலண்ட்டை எப்படியாச்சும் என்கரேஜ் பண்ணணும்னு நினைச்சுதான் நான் ஸ்டார்டிங்ல அவங்க எவ்வளோ கேவலமா விக்ரம் சார் கூப்பிடுறாரு. கேஸ் நாங்க எடுக்கிறோம். நாங்க கேஸ் நாங்க தான் கேஸ் அதான் சார் ஸ்டார்டிங்ல அவங்களை என்கரேஜ் பண்ணலாம்.
அதனால அவங்க எவ்வளோ கேவலமாக பாடினாலும் நல்லா இருக்கு நானும் மண்டையை ஆட்டிகிட்டே இருந்தேன் சார். சரி சொன்னா போயிடுவான்னு நினச்சேன் சார். இவன் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறான்னு என் முன்னாடியே வந்து மூஞ்சிக்கிட்டே பாடின்னு இருப்பாங்க சார். நானும் சார் ஏஆர் ரஹ்மான் சார் சோனா பரியா இவ்வளோ தடவை கேட்டிருக்க மாட்டாங்க சார். இப்போ பாருங்களேன் சோனா பரியா பாருங்க சார் எல்லாருக்கும் படம் ஆயிடுச்சு சார். அதை பாடல எல்லாரும் பாடுறாங்க சார். அது மட்டும் இல்ல சார், இன்னும் கொஞ்ச நேரம் எதுக்கு இருக்கேன்னு கேக்குறேன். இந்த ஒரு பாட்டே தான் பாட போறீனா எதுக்கு இருக்க என்னால தாங்க முடியல சார். சரி அதுக்கப்புறமா சொந்தமா நான் பாட்டு எழுத போறேன் அப்படின்னா அபாடி ஏஆர் ரஹ்மானும் தப்பிச்சாரு நாங்களும் தப்பிச்சோன்னு நினைச்சா ஏழை ஏழை வாழ நான் வந்தேன் கடலை ஆளன்னு ஒரு தடவை சொன்னான். ஐயா நல்லா இருக்கே ஹுக்கு நல்லா இருக்கேன்னு தெரியாதனமா சொல்லிட்டேன் சார். அந்த ஹுக்க ஒரு கொக்கியா என் மேல போட்டு 200 தடவை 1 ஹவருக்கு ஏழை ஏழை வாழ நான் வந்தேன் கடலை ஆள ஏழை ஏழை வாழ நான் வந்தேன் கடலை ஆள ஏழை ஏழை வாழ நான் வந்தேன் கடலை ஆளனா சார் கடலை ஆழத்துக்கே நான் போயிடலாம். விக்ரம் ஐயோ விக்ரம் இப்போ உங்க கூட வந்திருக்கவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா? இல்ல சார் எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்கள். இங்க அதிகமா பாதிக்கப்பட்டவன் தான் நான் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா தான் நான் இங்க நின்றுருக்கேன். இருக்கடா இல்லையா? அத பாருங்க சார் எல்லாம் அப்படியே ஒரு அவங்க ரொம்ப ஃபேமஸான சிங்கரா? யாரு அவங்க இப்போ சரி சுபிக்ஷா அவங்க ஃபேமஸான சிங்கர். அப்போ எப்படி அவங்க பாட்டு இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு? எல்லாரும் காதுலயும் போய் பாடிக்கிட்டே இருந்தா சார். இப்பயும் சொல்றோம், அவங்க பாடுறது தப்பு சொல்ல சார். நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா இருக்குன்னு விட்டுறலாம்ல சார். வேலை 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 என்ன சார் வளவளன்னு வளர்க்குறாங்க. ஆமா சார் வளர்த்துக்கிட்டே போறாங்க. அவங்க டேலண்ட்டை வளர்க்கட்டும் சார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே பாட்டை ஒரு தடவை கேட்கலாம் 2 தடவை கேட்கலாம் வாரம் உள்ள 1000 தடவை கேட்டதுக்கு அப்புறம் திருப்பி வீக்கெண்ட்ல போயிட்டு பாடும் போது எக்ஸைட்டிங்கா இருக்கிற மாதிரி நாங்க நடிக்கிற கஷ்டம் எப்படி சார் இருக்கு? எக்ஸைட்டிங்கா அழாதீங்கம்மா. சேது சார் கிட்டே சொல்லிருப்பாங்க சார். ஐயோ இந்த பொண்ணு பாடலடா விடாது தயவுசெய்து ஆரம்பத்திலே கேட்டு நாங்கெல்லாம் எந்திரிச்சு ஐயோ புதுசா கேட்கறோம் நான் கேட்டதே இல்லை பாட்டை இப்பதான் லான்ச் பண்ற மாதிரி நாங்க ஒரு நடிக்கிறோமே வாரம் ஃபுல்லா கேரக்டர் கொடுத்தா கூட நடிக்காத ஒரு கூட்டம். அந்த வீக்கெண்ட் ஆனா அந்த 5 நிமிஷத்துக்கு எவ்வளவு நடிக்கும் எங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். ஆனா அவ்வளவு நடிச்சு அவங்க மனசு புண்படக்கூடாது நாங்க இருக்கும்போது என் காது புண்பட்டாலும் பரவாயில்லன்னு அவங்க பண்ற அந்த கொடுமைகளை என்னால தாங்க முடியல. அதனால இந்த வழக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு சரியான தீர்ப்பு நீங்க கொடுப்பீங்கன்னு நான் அவங்க 2 பேரையும் நம்புறேன் சார். ஒரு எவிடன்ஸ் அப்புறமா போயிடலாமா கிறிஸ்பர் இல்லையா? ஒரு எவிடன்ஸ் இங்க வைக்கிற சார். அப்புறமேல் கொடுப்பாரு. அவர் காதுல இருந்து எடுத்த பஞ்சில இருந்து அந்த ரத்தங்கள் எல்லாம் இது ஜிஹெச்க்கு அனுப்புறீங்களா பாஸ்டர்? பீட்ரூட் ஜூஸ் மாதிரி இல்லங்க. ஆமா எல்லாத்தையும் நீங்க பார்க்க கூடாது. பீட்ரூட் ஜூஸ் மாதிரி தான் இருக்கு. காதே இல்லல இதுல. காது இல்ல இல்ல. ஒரு நிமிஷம் காட்டுப்பா. இப்போ நீங்க முடிச்சு கை விட்டு பார்க்கிறதுக்கு தான் கேக்குறோம். சார். கை விட வேணாம். சர்ச்சஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது சார். இது பார்க்க எனக்கு ஏதோ ஜூஸ் மாதிரி தான் சார். இது போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பு. போஸ்ட் மார்ட்டத்துக்கு சார் அது இல்லை சார். சார் ஆமா சார் அதை கொடுமா காட்டுமா. இருப்பா சார். பிளட் டெஸ்ட் கண்டுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் அவரது தானான்னு பார்க்கணும் சார். டிஎன்ஏ டெஸ்ட் பிளட் டெஸ்ட் தான் ஏதோ ஒன்று அனுப்புப்பா. அந்த ரத்தத்தை பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்புப்பா. இல்ல இது ரத்தம் இல்ல. ரத்தம் இல்லையா? நீ குமாஸ்தாவே இல்லாத வை அங்க. நல்லா இருக்கா? அவ்வளவுதானாப்பா? அவ்வளவுதானான்னு கேக்குறாரு. அவ்வளவுதானா கேக்குது இல்ல? அவ்வளவுதான். ஓகே நீங்க போய் உட்காந்துருங்க. ஏதா கிராஸ் ஏதாச்சும் இருக்காமா? இங்க உட்கார கூடாது. அது நேத்து வித்யாபதி ஓப்பனிங் இருக்குல்ல? ஓப்பனிங்